இப்போ நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். அனிமேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம பண்ண ஸ்கெட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஸ்டாட்டிக் ஸ்கெட்சஸ் தான். அதாவது நம்ம ஒரு படத்த வரையிறோம் அப்படின்னா, அந்த படம் ஒரு ஃபோட்டோ எடுத்த மாரி அப்படியே நிக்கும். அனிமேஷன் அப்படிங்கிறது உயிரூட்டுதல். அதாவது இங்க இருக்கிற இந்த ஃபிளாக் இந்த மாரி நிக்காம மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா, அதுதான் அனிமேஷன். எப்படி நம்ம அனிமேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு தடவ ஒரு விஷயத்த வரையாம, பலமுறை திருப்பி திருப்பி வரைய போறோம். அதையும் எப்படி வரைய போறோம்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வரைஞ்ச இடத்துக்கும், இப்ப புதுசா வரைய போற இடத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் குடுத்து, வரையறத வெவ்வேறு இடங்கள்ல வரைஞ்சா அந்த பொருள் மூவ் ஆகும். அதையே வரையறதே கொஞ்சம் வேற மாரி வரைஞ்சா, அந்த பொருள் வேற மாரி பிஹேவ் பண்ணும். அதாவது இந்த ஃபிளாக்ல ஒரு சில மடிப்புகள்லாம் இருக்கிற மாரி வரைஞ்சோம் அப்படின்னா, இந்த ஃபிளாக் பார்த்தீங்கன்னா காத்துல ஆடுற மாதிரி கூட இருக்கும். இந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம சின்ன வயசுல நம்மளுடைய புக்கோட ஓரங்கள்லாம் இந்த மாரி வரைஞ்சிருப்போம் இல்லையா? ஒரு படத்த வெவ்வேறு பேஜ்ல கொஞ்சம் தள்ளி, தள்ளி, தள்ளி வரைஞ்சிட்டு, அத இந்த மாரி ஃபிளிப் பண்றோம் அப்படின்னா, அது மூவ் ஆகுற மாரி இருக்கும். இதுதான் அனிமேஷனோட பேசிக். இந்த மாரி தான் இப்ப நம்ம வெவ்வேறு இமேஜஸ வரைய போறோம். அந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி வரைய போறோம். இப்போ இங்க ஸ்க்ரீன்ல இருக்கிற இந்த ஸ்கெட்ச்ல பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பால வரைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த பால ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் தள்ளி, தள்ளி வெவ்வேறு இடத்துல வரையறதுனால, அந்த பால் மூவ் ஆகுற மாரி இருக்கு. இத எப்படி நம்ம ஸ்கெட்ச்ல பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஸ்கெட்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு பேசிக்கான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்கெட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள நம்ம ஒரு தடவ பண்ணா போதும். அதாவது இப்ப நம்மளோட ஸ்கெட்சோடைய இந்த அவுட்புட் சைஸ் இருக்கு இல்லையா? இந்த விண்டோவோட சைஸ நம்ம புரோகிராம்ல ஒரு தடவ தான் செட் பண்ண போறோம். அது ஸ்க்ரீன்ல ஃபுல்லா இருக்கலாம், இல்ல ஸ்க்ரீன்ல ஒரு சின்ன பகுதியா இருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள ஒரு தடவ தான் பண்ண போறோம். ஆனா, அதுக்குள்ள வரையிற பால பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நொடிக்கு பல தடவ திருப்பி, திருப்பி, திருப்பி வரைய போறோம். ஸோ, ஒரே தடவ செய்ற விஷயங்களையும், ரிப்பீட் பண்ற விஷயங்களையும் ஸ்கெட்ச்ல ஒரு விதமா பிரிச்சு நம்ம பண்ணணும். இந்த மாரி கோட பிரிச்சு பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூல் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கோட நம்ம ஒரு லாஜிக்கலா பிரிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஃபங்ஷன்ஸ எப்படி எழுதுறது? அந்த ஃபங்ஷன்ஸுக்கு என்ன பேரு குடுக்கணும்? ஏன் அந்த பேர் குடுக்கணும்? அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். நம்ம முன்னாடியே ஒரு சில ஸ்கெட்சஸ் பண்ணும்போது பார்த்துருந்தோம். விட்த், ஹைட் அப்படின்னு நம்மளுடைய ப்ராசஸிங் ஃப்ரேம்வொர்க்ல பார்த்தீங்கன்னா, 2 பில்ட் இன் வேரியபிள்ஸ் இருக்கு. விட்த் நம்மளுடைய ஸ்கெட்ச் கிரியேட் பண்ற விண்டோவுடைய விட்த்த தரும். ஹைட் அதே மாரி ஸ்கெட்சோட ஹைட்ட தரும் அப்படின்னு. அதனால நம்ம அந்த வேரியபிள்ஸ யூஸ் பண்ணி, அத பாதியா டிவைட் பண்ணி, நம்மளோட விண்டோவுடைய சென்டர்ல ஒரு சர்க்கிளையோ, ஏதோ ஒரு ஷேப்ப வரையணும் அப்படின்னா, அந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா? இதே மாதிரி இன்னும் ஒரு சில பில்ட் இன் வேரியபிள்ஸ், ஃபங்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல இந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸர்சைஸ்க்கு தேவையான ஒரு சில விஷயங்கள இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்கெட்ச்க்குள்ள நம்ம மவுஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற பொசிஷன கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அத கண்டுபிடிக்கிறதுக்கு மவுஸ் எக்ஸ், மவுஸ் ஒய்ன்னு 2 வேரியபிள்ஸ் இருக்கு. எக்ஸ் எக்ஸ் கோஆர்டினேட்டையும், ஒய் ஒய் கோஆர்டினேட்டையும் குடுக்கும். இத நீங்க இப்படி பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மவுஸ உள்ள எடுத்துட்டு வந்து எவ்வளவு மூவ் பண்ணாலும், கீழ வேல்யூ பாருங்க 0, 0ன்னு தான் இருக்கு. இங்க ஏன் பிராக்கெட்ஸ் வருது, கமாவும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பைதான் 2வோட அதில நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருந்த மாரி பிரிண்ட்ங்கிறது ஒரு கீவேர்டா இருந்துச்சு. அது கீவேர்டா இருக்கும்போது, அதோடைய பிஹேவியர் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் பைதான் 3 பிஹேவியர் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ நான் இங்க குடுத்திருக்கிற 2 வேரியபிள்ஸும் பார்த்தீங்கன்னா, நார்மலா பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம பிரச்சனைக்கு வரலாம். இப்படி இது 0வா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கெட்ச ரன் பண்ணும்போது என்னோட மவுஸ் ஸ்கெட்சுக்குள்ள எங்கேயுமே இல்ல. நான் ஸ்கெட்ச ரன் பண்ணும்போது என்னுடைய மவுஸ் இந்த விண்டோக்குள்ள எங்கேயுமே இல்லாம இருக்கும் இல்லையா? அதனால அந்த வேல்யூஸ் 0, 0வா இருக்கு. ஒருவேளை நான் ஸ்கெட்ச்க்குள்ள என்னோட மவுஸ கொண்டு வந்தேன் அப்படின்னா, அந்த நேரத்தில அத டிடெக்ட் பண்ணி நமக்கு கீழ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்கெட்சோடைய கோட கொஞ்சம் மாத்தணும். ஏன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி இங்க இருக்கிற கோட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கெட்ச ரன் பண்றப்போ ஒரே ஒரு தடவ ரன் ஆகும். ரன் ஆயிட்டு ஸ்டாப் ஆயிடும். இப்ப நான் முன்னாடி சொன்ன மாரி நம்ம ஸ்கெட்ச 2ஆ பிரிக்க போறோம். ஒரு பீஸ் ஆஃப் கோட் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கெட்ச்ல ஒரு தடவ அதாவது ஸ்கெட்ச ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் ரன் ஆகுற மாரியும், ஒரு சில பீஸஸ் ஆஃப் கோட நம்ம ஸ்கெட்ச்ல கன்டினியூஸா ரிப்பெட்டிட்டிவா பண்ற மாரியும் பிரிக்க போறோம். இது 2த்தையும் நம்ம 2 ஃபங்ஷனா எழுதப் போறோம். இந்த ஃபங்ஷனுக்கான பேர் என்ன குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு விஷயங்கள செய்யறத செட்டப் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷனா எழுதப் போறோம். நம்ம நடுவுல வரையிற அந்த ஃபிக்ஸ்டு சர்க்கிளையும், விண்டோவ செட் பண்றதையும் நம்ம ஒரு தடவ தான் பண்ண போறோம். அதனால இத செட்டப் அப்படிங்கிற ஃபங்ஷன்ல எழுதிடலாம். அடுத்த ஃபங்ஷனுக்கு டிரா அப்படிங்கிற பேர குடுக்கணும். இதுல நான் என்னுடைய கரண்ட் மவுஸ் பொசிஷன பிரிண்ட் பண்றேன்.
இப்போ இந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த செட்டப், ட்ரா அப்படிங்கிற பேர் குடுக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இந்த பேர தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த ப்ராசஸிங் ஃப்ரேம் ஒர்க்க கிரியேட் பண்ணவங்க டிசைட் பண்ணி அத டாக்குமென்டேஷன்லயும் குடுத்துருக்காங்க. எப்படி நீங்க சி, சி பிளஸ் பிளஸ் மாதிரியான புரோகிராம்ஸ்லாம் எழுதும்போது, அதில மெயின் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் எழுதுவோம். அந்த மெயின் ஃபங்ஷன் தான் நம்ம புரோகிராம்ல ஃபர்ஸ்ட் ரன் ஆகும் இல்லையா? அந்த மாரி தான் இங்க இருக்கிற செட்டப் ஃபங்ஷன். இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரன் ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இந்த ட்ரா ஃபங்ஷன் ஒரு செகண்டுக்கு பல தடவ கால் ஆகும். அது எத்தன தடவ, ஏன் அத்தன தடவ ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயில்ஸ்ல பார்ப்போம். பட் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரா அப்படிங்கிற ஃபங்ஷன்ல நம்ம குடுத்திருக்கிற விஷயங்கள், நம்ம ஸ்கெட்ச குளோஸ் பண்ற வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த ட்ரால இருக்கிற பிரிண்டோட அவுட்புட்ட கீழ பார்க்கறதுக்கு நான் கன்சோல கொஞ்சம் பெருசாக்கிக்கிட்டு என்னோட ஸ்கெட்ச நான் ரன் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க கீழ 000ன்னு நெறைய பிரிண்ட் ஆயிட்டே இருக்கு. நெறைய ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு. பட் எல்லாமே ஜீரோஸ் அப்படிங்கிறனால நம்மளால கிளியரா பார்க்க முடியல. இப்ப என்னுடைய மவுஸ நான் உள்ள கொண்டு போறேன். மவுஸ மூவ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கீங்க அப்படின்னா, கரண்ட் பொசிஷன் திருப்பி திருப்பி பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். பட் நான் மவுஸ கொஞ்சம் மூவ் பண்ணா கூட, கரண்ட் பொசிஷனுக்கு ஏத்த மாரி வேல்யூஸ் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. இது என்னதான் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னாலும், நம்ம ஸ்கெட்ச் ரொம்ப போரிங்கா இருக்கு. அதனால என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கெட்ச கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா மாத்தலாம். நான் கீழ கன்சோல்ல வெறுமனே டெக்ஸ்ட்டா பிரிண்ட் பண்ணாம, என்னுடைய ஸ்கெட்ச்ல சென்டர்ல வரைஞ்ச சர்க்கிள என்னோட மவுஸ ஃபாலோ பண்ற மாரி மாத்திருக்கேன். அதாவது, இப்போ நான் ஸ்கெட்ச ரன் பண்ணா, என்னோட சர்க்கிள் ஸ்கெட்சோட டாப் லெஃப்ட்ல இருக்கு பாருங்க. ஏன்னா, நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். மவுஸ் நம்மளோட ஸ்கெட்ச் விண்டோக்குள்ள போகல அப்படின்னா, டிஃபால்ட்டா XY கோஆர்டினேட்ஸ் அதாவது மவுஸ் எக்ஸ், மவுஸ் ஒய் அப்படிங்கிற வேரியபிள்ஸ் 0 அப்படிங்கிற வேல்யூல செட் ஆயிருக்கும். அதனால நம்மளோட சர்க்கிளோட சென்டர் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கெட்சோட டாப் லெஃப்ட்ல இருக்கு. என்னுடைய மவுஸ் எப்போ உள்ள வருதோ, அப்போ என்னுடைய XY கோஆர்டினேட் மாறுறதுனால, என்னுடைய சர்க்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, திருப்பி 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 இங்க வரைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப நான் மவுஸ மூவ் பண்ணாம வச்சுட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல சர்க்கிள் திரும்பி திரும்பி வரைஞ்சுக்கிட்டே இருக்கு. பட் மூவ் ஆகாதனால நமக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல. இப்ப ஏதோ பாம்பு மாரி ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்கிறோம். இந்த மாரி ஏன் இது வரையுது அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு, மவுஸ மூவ் பண்ணும்போது, திருப்பி இன்னொரு சர்க்கிள் வரையிறேன். இன்ஃபாக்ட் ரொம்ப வேகமா மூவ் பண்றோம் அப்படின்னா, உங்களால அந்த தனித்தனி சர்க்கிள்ஸையும் கூட பார்க்க முடியும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சர்க்கிள வரைஞ்சிட்டு, என் மவுஸ மூவ் பண்ணும்போது, திருப்பி இன்னொரு சர்க்கிள் வரையிறேன். பழைய சர்க்கிள அப்படியே விட்டுறதுனால, இங்க அப்படி இருக்கு. இப்ப நம்ம அந்த பழைய சர்க்கிள எப்படி எரேஸ் பண்றது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்மளோட ஸ்கெட்சஸ்ல பேக்கிரவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன பார்த்திருக்கிறோம். இந்த பேக்கிரவுண்ட் அப்படிங்கிற ஃபங்ஷன் நம்மளோட ஸ்கெட்ச்ல இருக்கிற பின்னாடி இருக்கிற கலரை டிசைட் பண்ணும். இங்க பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா இருக்கிற கிரே கலர் இருக்கு. இத நான் மாத்திட்டு என்னோட ஸ்கெட்சோட பேக்கிரவுண்ட ரெட்டா மாத்தப் போறேன். இந்த பேக்கிரவுண்ட் ஃபங்ஷனுக்கு நம்ம முன்னாடி பண்ண ஃபில் ஃபங்ஷன் மாதிரியே RGB கலர்ஸ ஆர்குமெண்ட்ஸா பாஸ் பண்ணலாம். நான் ரெட் கலர்ல வரைய போறேன் அப்படிங்கிறதுனால, ரெட் காம்போனன்ட்க்கு 255, Gக்கும் Bக்கும் 0 வேல்யூஸ் குடுத்துட்டு, இந்த ஸ்கெட்ச நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஸ்கெட்ச் டிஸ்ப்ளே ஆகும்போது பேக்கிரவுண்ட் பாருங்க ரெட் கலர்ல இருக்கு. இப்போ நம்ம ப்ரோகிராமோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாரி நம்ம ப்ரோகிராம் பேக்கிரவுண்ட ரெட் கலர்ல வரைஞ்சிட்டு, மவுஸோட XY கோஆர்டினேட்ஸ்ல ஒரு சர்க்கிள வரையணும். இப்போ என்னோட மவுஸ் உள்ள இல்ல அப்படிங்கிறனால 00 அப்படிங்கிற கோஆர்டினேட்ஸ்ல வரையுது இல்லையா? இப்போ நான் மவுஸ உள்ள கொண்டு போனேன் அப்படின்னா, என்னோட மவுஸோட கரண்ட் XY கோஆர்டினேட்ஸ்ல ஒரு சர்க்கிள் வரையப்படுது. ஆனா, அதுக்கு முன்னாடி பேக்கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரெட் கலர்ல வரையப்படுறதுனால, முன்னாடி என்னுடைய பிக்சர் என்ன இருந்திருந்தாலும் அது எரேஸ் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒரு ரெட் கலர் பெயிண்ட்ட ஊத்திட்டு, அதுக்கு மேல ஒரு மவுஸ் இருக்கிற லொகேஷன்ல ஒரு ஒயிட் கலர் சர்க்கிள் வரையிறோம் அப்படிங்கிறனால, பார்க்கறதுக்கு ஒரே ஒரு பால் இருக்கிற மாரியும், அந்த பால் நம்மளுடைய மவுஸ ஃபாலோ பண்ற மாரியும் இருக்கு. இந்த மாதிரி இன்னும் 2 இன்ட்ரஸ்டிங்கான வேரியபிள்ஸ் கூட இருக்கு. மவுஸ் எக்ஸ், மவுஸ் ஒய் மாதிரியே பி மவுஸ் எக்ஸ், பி மவுஸ் ஒய் அப்படின்னு 2 வேரியபிள்ஸ் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஃபார் ப்ரீவியஸ், அதாவது நான் மவுஸ மூவ் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய மவுஸ் எங்க இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த பி மவுஸ் எக்ஸ், பி மவுஸ் ஒய் சொல்லும். இத வச்சு ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுக்கு நம்ம என்னுடைய மவுஸ் முன்னாடி எங்க இருந்துச்சோ, அந்த பாயிண்ட்ல இருந்து என்னுடைய மவுஸ் இப்போ எங்க இருக்கோ, அந்த பாயிண்ட்டுக்கு லைன் வர அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். சர்க்கிள இப்போதைக்கு டிசேபிள் பண்ணிடலாம். இப்போ நான் என்னோட ப்ரோகிராம ரன் பண்ணா, என்ன நடக்குது பாருங்க. என்னோட ப்ரீவியஸ் மவுஸ் பொசிஷனுக்கும், கரண்ட் மவுஸ் பொசிஷனுக்கும் நடுவுல ஒரு குட்டி லைன் வரையப்படுது பாருங்க. ஆனா, இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இல்ல. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அட் சம் பாயிண்ட் என்னுடைய ப்ரீவியஸ் மவுஸ் பொசிஷன், என்னுடைய கரண்ட் மவுஸ் பொசிஷனுக்கு ரொம்ப பக்கத்திலேயே வந்துரும். அட் சம் பாயிண்ட் 2மே சேமா கூட ஆயிடும். ஸோ, அந்த லைன் ரொம்ப குட்டியாயிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடுது. இத இன்ட்ரஸ்டிங்கா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா,
நம்மளோட பேக்கிரவுண்ட டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ, என்னுடைய ஸ்கெட்ச் ஒவ்வொரு தடவையும் இரேஸ் ஆகாம இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மவுஸ் கர்சர வச்சு நம்ம ஒரு படமே வரையலாம். ஆனா, இந்த படத்துல ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வரையறது என்னோட கண்ட்ரோல்ல இல்ல. என்னோட மவுஸ் எப்போ விண்டோக்குள்ள போனாலும் படம் தானா வரைய ஆரம்பிச்சுரும். நம்ம மவுஸ கிளிக் பண்ணா மட்டும் தான் வரையணும் அப்படின்னு பிரஸ் பண்ணி டிராக் பண்ணும்போது மட்டும் வரையிற மாரி கூட இந்த புரோகிராம மாத்தலாம். அப்பன்னா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவா நம்ம மவுஸ் விண்டோக்குள்ள மூவ் ஆகும்போது, மவுஸ் பட்டன நம்ம பிரஸ் பண்ணியிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதையெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். இந்த வீடியோல கத்துக்கிட்ட இந்த டிப்ஸ வச்சு நீங்க இன்ட்ரஸ்டிங்கா ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. அதோடைய ஸ்கிரீன்ஷாட்ஸ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்களோட கிரியேஷன்ஸ பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.